மேம் கிட்ட ரெகுலராக ஹீலிங் 2 இயர்ஸாக எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, கோவம், எது பார்த்தாலும் எரிச்சல், அந்த இதெல்லாம் இருந்தது. அவங்ககிட்ட ஹீலிங் வாங்கிட்டு இருக்கேன். நிறைய 7-8 மாத்திரை அப்படிலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே ஆனால் அவங்ககிட்ட பேசினாவே எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். இப்போ ஒரு 3 மந்த்ஸாக எடுத்துக்கிறேன். அதில் நிறைய எனர்ஜி, நிறைய நல்லா இன்னும் ஆக்டிவாக நல்லா இருக்கேன். எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எதுலேயும் நம்பிக்கை வராது, அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே நம்ப மாட்டேன். அதுவே எனக்கு ஒரு ஆச்சரியம். நிஜமாவே இதெல்லாம் நான் வேறு யாராவது சொன்னால் கூட நான் நம்புவேன்னு தெரியல. நான் பர்சனலாக அனுபவிச்சனால எனக்கு ஃபுல்லாக இருக்குது சொல்லும் போது. என் பேர் அபிராமி, நான் வேளச்சேரியிலேருந்து வரேன். இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, கோவம், எது பார்த்தாலும் எரிச்சல், அந்த இதெல்லாம் இருந்தது. இப்போயும் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நானே அந்த இதெல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாறிட்டு வந்துட்டுருக்கேன் நான். ஆனால் நான் அந்த ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தான் முடித்தேன். இன்னும் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணலை. நான் இனிமேல் பண்ண ஆரம்பிக்கிறேன் ப்ராக்டிஸு. அதுமாதிரி ஃப்ரைடே இந்த மெடிடேஷன் இது பண்ணும்போதும் அதுவும் நல்லா இருந்தது. எனக்கு நல்லா அந்த டைம் ரிலீஃபாக இருந்தது, ரொம்ப இதாக இருந்தது. மேம் கிட்ட ரெகுலராக ஹீலிங் 2 இயர்ஸாக எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லாவே இதாக இருந்தது. ஆக்சுவலாக நான் 10 இயர்ஸாக கேன்சர் இருக்குது எனக்கு. நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். இது நேச்சுரோபதி, இது தான் எங்கள் டாக்டர் கொடுத்த இது தான் போயிட்டுருக்கேன். ஆனால் அந்த இது அப்புறம் மேம் கொடுக்குற ஹீலிங் தான், அந்த இதுதான். இப்போ எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. அந்த டயட் சொல்கிற டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு அப்படியே போயிட்டுருக்கேன் நான். ஆக்சுவலாக எனக்கு இருக்கிறது யூட்ரஸில் இருக்குது, செஸ்ட்டில் மார்பில் இருக்குது. ரெண்டுமே இப்போ இல்லை, அந்த அளவுக்கு இதாகிடுச்சு. ஆனால் பெயின்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக இப்போ எப்படி இருக்கணும் இருக்குவேன். எல்லா வேலையும் இப்போ நான் பண்ணுறேன். நான் வீட்டில் சர்வன்மேட் கிடையாது, ஃபுல் வேலையும் நான் தான் எல்லாமே பண்ணுறது வீட்டில். கலை எனக்கு 6 வருஷமாக தெரியும். அவங்ககிட்ட ஹீலிங் வாங்கிட்டு இருக்கேன். நிறைய 7-8 மாத்திரை அப்படிலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே ஆனால் அவங்ககிட்ட பேசினாவே எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். அது இல்லாமல் அவங்க ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க, அதையும் நான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவேன். இருந்தாலும் அப்பப்போ அந்த கோவம், அந்த இது எல்லாமே இருக்க தான் செய்யும். லெட் இட் கோ அப்படி சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பேன். ஆனாலும் ஒவ்வொரு நிலையும் கடந்து வந்தேன். இப்போ இந்த ரெய்க்கி அவங்க ரொம்ப வருஷமாக என்கிட்ட சொன்னாங்க, ஆனாலும் நான் தான் எடுத்துக்கல. இப்போ ஒரு 3 மந்த்ஸாக எடுத்துக்கிறேன். அதில் நிறைய எனர்ஜி, நிறைய நல்லா இன்னும் ஆக்டிவாக நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு பேரன் இருக்கான் 10 வயசில். அவனோட ஓடுறதுக்கும் தெம்பு அந்த மாதிரிலாம் கிடைக்கிதுன்னா இவங்க கொடுக்குற அந்த ரெய்க்கி இதில் நல்லா இருக்குது. நான் டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறையா பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. என்னோடய நேம் ரேவதி, வேளச்சேரியிலேருந்து தான் வரேன். ஃபஸ்ட்டு மேம்கிட்ட யோகா கிளாஸ் போயிட்டுருந்தோம். அப்போலேருந்தே மேம் தெரியும். இது இப்போ ரெய்க்கி இப்போ நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன் மேம்கிட்ட. இது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எதுலேயும் நம்பிக்கை வராது, அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே நம்ப மாட்டேன். எங்கள் அக்கா எனக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிருச்சு. ஜாயின் பண்ணி சொல்லும் போதுமே நான் நம்பலை. பர்சனலாக இப்போ நான் நிறைய விஷயம் இதில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதில் நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, குருவாயூர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே நாங்கள் போன டைமில் ஒரு 1000கணக்கான பேர் இருந்தாங்க. க்யூவில் போகணுன்னாலே நாங்கள் க்யூவில் போய் ஒரு 2 hours வெயிட் பண்ணி தான் போனோம். அந்த மாதிரி தான் போனோம். பட் உள்ளே போனதும் ஒருத்தவங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்க. சாமி பார்த்துட்டு வெளியே அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி 8 இயர்ஸாக பேபி இல்லை, இந்த கோயில் என்ன ப்ரொசீஜர்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கும்பிட்றதுக்கு இதாக இருக்கும். பட் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரில. கேட்போம், ஒரு இது நம்ம கேட்போம், அவங்க சொல்கிறதுனா ஓகே, இல்லாட்டினாலும் ஓகேன்ற மாதிரி தான் இருந்தேன். பார்த்தா அவங்க நைட் 8 o'clock வாங்கம்மா, உங்களுக்கு நான் ஏதோ நெய் பிரசாதம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
சரி சொல்கிறாங்க, நம்ம மனசார்தலுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க போலன்ட்டு நானும் நைட் 8 o'clock வந்தால் திரும்ப பார்த்தா க்யூ மதியம் பார்த்ததை விட டபுளாக இருக்குது. மதியம் 2 மணி நேரம் 1.25 மணி நேரம் நின்று க்யூவில் போகணும், அதை விட டபுளாக இருக்குது. 7 o'clock கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் இருக்கேன், 8 o'clock நான் உள்ளே போகணும். ஆனால் இருக்க க்யூவுக்கு பார்த்தா எப்படியும் 9 o'clock ஆயிரும் நாங்கள் போக. என்ன பண்ணுறதுன்னு தெரில. என் ஹஸ்பண்ட் வந்து வேணாம் க்யூவில் போய் நில்லுன்றாங்க. நான் சொன்னேன் அந்த மேம் இந்த பக்கம் வர சொன்னாங்க, போலீஸ் தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு கேட்போம், ஒரு சஜஷன். ஆனால் எல்லோரும் டிக்கெட் காமிச்சு தான் உள்ளே போகிறாங்க, 1000 ரூபி டிக்கெட். ஏன்னா 1000 ரூபி டிக்கெட்லாம் எடுக்கலை. என்ன பண்ணுறதுன்னு போய் கேட்போன்னு கேட்குறேன். இந்த மாதிரி சார் எங்களை உள்ளே வர சொன்னாங்க, இந்த மாதிரி பேபிக்காக இந்த மாதிரி சொல்லியிருந்தா அவங்க 8 o'clock வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கு உள்ளே போங்கம்மா அப்படின்ட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு ஆச்சரியம். நிஜமாவே இதெல்லாம் நான் வேறு யாராவது சொன்னால் கூட நான் நம்புவேன்னு என்னன்னு தெரியல, நான் பர்சனலாக அனுபவிச்சனால சொல்கிறேன். அதேமாதிரி உள்ளே போகிறோம், அந்த அம்மா 8 o'clock தான் டியூட்டி, கரெக்டாக அந்த டைம் க்ராஸ் பண்ணுறாங்க. மதியம் சாரியில் போயிருந்தேன், சாரியில் போயிருந்தேன், ஹேர் ஸ்டைல்லாம் வேறு மாதிரி மாறி இருந்தேன். நைட்டு சுடியில் போனேன், ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி மாறி இருந்தேன். அவ்வளோ பேருக்கு நடுவில் கரெக்டாக வந்துட்டாங்க. மதியம் நான் உங்களை தானே வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. அதே மாதிரி சாமிக்கு பிரசாதம் வச்சு கும்பிடுறாங்க. 3 பிரசாதம் உள்ளே பூஜை நடக்குது. அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்க, யாருக்குமே கொடுக்கல. அவங்க எடுத்துகிட்டு வந்து என்கிட்டையும் ஹஸ்பண்ட்டையும் கொடுத்து இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 2 பேரையும் வாழ்த்தி அனுப்புனாங்க. எனக்கு புள்ள இருக்குது சொல்லும் போது. இதெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரில. அப்போ மேம் ஃபஸ்ட்டே சொன்னாங்க, இதை நீங்கள் எடுத்துக்கும் போது கடவுள் சக்தி உங்களுக்கு கூடயே இருக்கும், ரொம்ப நீங்கள் சாமி நெருங்கி போவீங்க அப்படின்னாங்க. பட் பர்சனலாக நான் இதை உணர்ந்தேன். இன்னும் நிறைய விஷயம் 2-3 விஷயம் எனக்கு இன்னுமே நடந்திருக்கு. அதே மாதிரி ஹீலிங் கொடுப்பாங்க. ஹீலிங் கொடுக்கும்போது நார்மலாக இப்போ எனக்கு எல்லாருக்கும் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரில, எனக்கு பேபிக்குன்றனால படுக்க வச்சு அந்த இது பண்ணுவாங்க. டெய்லி தான் படுக்கிறேன், தூங்குறேன், நார்மலாக இருக்கிறேன். பட் என்னென்னா அவங்க கொடுக்கும்போது என்னோடய ஸ்டொமக்கில் அப்படியே ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆவேன். இது நம்புவாங்களா இல்லையான்னு கூட தெரில. சொன்னால் எனக்கு கழுத்துக்கு கீழே ஒன்றுமே ஃபீல் ஆகாது, எதுவுமே இல்லை. நான் மட்டும் அப்படியே ஏதோ மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் என் வயிறில் மட்டும் ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இதெல்லாம் பர்சனலாக நான் உணர்ந்தனால இப்போ நான் ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன் இது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது.